வணக்கம். எப்பவாவது ஒரு ட்ரெஸ்ஸோட லேபிள்ல இருக்கிற நம்பர்ஸ பார்த்து இது என்னடா இதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நூல் தடிமனா இருக்கா இல்ல மெல்லிசா இருக்கான்னு ஒரு சிம்பிள் நம்பர் எப்படி சொல்லுது? அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான லாஜிக் இருக்கு. அத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நூல் தடிமனா இருக்கா இல்ல மெல்லிசா இருக்கா பார்த்தாலே தெரியுமே இதுல என்ன இருக்குன்னு நாம நினைக்கலாம். ஆனா அந்த சின்னஞ்சிறு நூலை விவரிக்கிறதுக்கு நம்பர்ஸால ஆன ஒரு தனி மொழியே இருக்கு. வாங்க அந்த மொழியே கத்துக்கலாம். நீங்க ஒரு நூல பார்க்கும்போது அதுல டெக்ஸ்ட்னு ஒரு நம்பர் இருக்கலாம். இல்லனா சில சமயம் டென்னியர் அப்படின்னு ஒன்னு பார்க்கலாம். ஏன் நீனும் ஒரு விசித்திரமான குறியீட்டை கூட பார்க்கலாம். என்னடா இது இவ்வளவு குழப்பமா இருக்குன்னு தோணுதா? கவலையே படாதீங்க. உண்மையில இந்த குழப்பமான பெயர்கள் எல்லாமே ரெண்டே ரெண்டு சிம்பிளான சிஸ்டம்ஸ்குள்ள அடங்கிடும். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு ஆப்போசிட். வாங்க அந்த லாஜிக்க புரிஞ்சுக்கலாம். சோ இதோட அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, ஒன்னு டைரக்ட் சிஸ்டம், இன்னொன்னு இன்டைரக்ட் சிஸ்டம். டைரக்ட் சிஸ்டம்ல ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு நூலோட வெயிட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. சிம்பிள். நம்பர் பெருசாச்சுன்னா நூல் தடிமனா இருக்கும்னு அர்த்தம். ஆனா அந்த இன்டைரக்ட் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது அப்படியே உல்டா. இங்க ஒரு குறிப்பிட்ட வெயிட்ல எவ்வளோ நீளத்துக்கு நூல் வருதுன்னு பார்ப்பாங்க. அதனால நம்பர் பெருசாக ஆக நூல் மெல்லிசா இருக்கும். கம்ப்ளீட் ஆப்போசிட். சரி, முதல்ல இந்த டைரக்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இது ரொம்பவே நேச்சுரலான ஒரு லாஜிக் தான். டெக்ஸ்ட்ங்கிறது ஒன்றும் இல்ல. 1000 மீட்டர் நூலை எடுத்தா அதோட வெயிட் கிராம்ல எவ்வளோ இருக்குங்கிறது தான். சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். ஒரு குண்டான கயிறும் அதே நீளத்துல ஒரு மெல்லிசான கயிறும் இருக்கு. எதுக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்? கண்டிப்பா குண்டான கயிறுக்கு தான், இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். டெக்ஸ்ட் நம்பர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நூல் தடிமனா வெயிட்டா இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு நூல் மேல 20 டெக்ஸ்னு எழுதியிருந்தா அதோட அர்த்தம் 1000 மீட்டர் நீளமுள்ள அந்த நூல் கரெக்டா 20 கிராம் வெயிட் இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதே டைரக்ட் சிஸ்டம்ல வர்ற இன்னொரு யூனிட் தான் டென்னியர். ஆனா இங்க ஒரே ஒரு வித்தியாசம். 1000 மீட்டருக்கு பதிலா 9000 மீட்டர் நூலோட வெயிட்டை கிராம்ல கணக்கு பண்ணுவாங்க. நீளம் தான் மாறதே தவிர அந்த பேசிக் லாஜிக் ஒன்னு தான். சரி, இப்போ அடுத்த சிஸ்டம்க்கு வருவோம். இதுதான் அந்த இன்டைரக்ட் சிஸ்டம். இது கொஞ்சம் உல்டாவா யோசிக்க வைக்கும். முதல்ல கேட்கும்போது என்னடா இதுன்னு தோணலாம். ஆனா இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் தான். இங்கிலீஷ் கவுண்ட், அதாவது ஒரு புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு பவுண்ட் சப்பாத்தி மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாவை நீங்க எவ்வளவு மெல்லிசா தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீளமா வரும். கரெக்டா? அதே லாஜிக் தான் இங்கேயும். ஒரு பவுண்டு நூலை வச்சுக்கிட்டு அது எவ்வளோ நீளத்துக்கு வருதுன்னு பார்க்கறாங்க. நூல் ரொம்ப மெல்லிசா இருந்தா நமக்கு நீளம் அதிகமா கிடைக்கும் இல்லையா? இந்த சிஸ்டம்ல பவுண்ட்ஸ், யார்ட்ஸ்னு பழைய யூனிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன டீட்டெயில் தான். ஸோ இங்க நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்கிலீஷ் கவுண்ட் நம்பர் அதிகமாக அதாவது 30 எண் அப்படின்னு இருந்தா அந்த நூல் ரொம்பவே மெல்லிசானது. இது டைரக்ட் சிஸ்டம்க்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா அந்த ஒரு பவுண்ட் வெயிட்ல இருந்து நமக்கு அவ்வளோ நீளம் கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த ரெண்டு சிஸ்டமோட லாஜிக்கும் நேர் எதிரா இருந்தாலும் இந்த ரெண்டு மொழிகளையும் நம்மால ஒன்னோட ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஒன்னை இன்னொன்னா கன்வெர்ட் பண்றதுக்கு வழி இருக்கு. இந்த இன்டைரக்ட் சிஸ்டமோட லாஜிக்க இந்த டேபிள் தெளிவா காட்டுது பாருங்க. நீ நம்பர் 10ஆ இருக்கும்போது நூல் தடிமனா இருக்கு. அதே இது 30ஆ மாறும்போது நூல் ரொம்ப மெல்லிசா ஆயிடுது. சோ நீ நம்பர் அதிகமாக நூல் மெல்லிசாகிட்டே போகும். சரி, இப்போ நாம பார்த்ததெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு மெயின் சிஸ்டம் தான் இருக்கு. டைரக்ட், இன்டைரக்ட். டைரக்ட் சிஸ்டம் இது வெயிட் அளக்குது. நம்பர் பெருசானா நூல் தடிமன். உதாரணத்துக்கு டெக்ஸ், டெனியோ. இன்டைரக்ட் சிஸ்டம் இது நீளத்தை அளக்குது. நம்பர் பெருசானா நூல் மெல்லிசு. உதாரணத்துக்கு இங்கிலீஷ் கவுண்ட், அதாவது எண்ணி. இந்த ஒரு வித்தியாசத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு இந்த நம்பர்ஸோட ரகசியம் தெரிஞ்சிருச்சு. டெக்ஸ், டெனியர், நியூ எதுவா இருந்தாலும் இனிமே உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. இந்த சின்ன அறிவை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து என்ன உருவாக்க போறீங்க? சரியான நூலை செலக்ட் பண்றது உங்க கிரியேட்டிவிட்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.